நான் சங்கீதம் 128:5 சங்கீதம் 128:5 என்ன இருக்குன்னு பார்ப்போமா? நான் வாசிக்கும் கேளுங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எனக்கு 2 தடவை கேட்டிருக்காங்க, ஆனாலும் சொல்றேன். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவரோட பரிசுத்த இடமான சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நன்மையான வாழ்க்கை நமக்கு தர, நன்மையை தரேன், அவ்வளோதான். அதை சொல்றாரு. அவரோட நன்மையான இதெல்லாம் உங்களுக்கு தர்றேங்கிறாரு. நம்ம அப்படின்னா என்ன செய்யணும்? எப்பவுமே நான் சொல்றது தான், ஆண்டவர் நமக்கு ஒரு வசனம் சொல்றாரு, உன்னை நல்லபடியாக வைக்க, உன் வாழ்க்கையை விட வைக்கன்னு சொன்னார்னா நம்ம அதுக்காக ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? இது பணம் வைக்கணுமா, பொருள் வைக்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம விசுவாசத்தை அவர் மேலே வைக்கணும். பாதையே இல்லாத இடத்துல நான் பாதையை உருவாக்குறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போனா நம்ம என்ன செய்யணும்? அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான் பாதை இல்லையாப்பா எப்படி உருவாக்குவீங்கன்னு கேட்காம, ஆண்டவரே நீங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சு தர போறதுக்காக நன்றின்னா அவர் மேல விசுவாசத்தை வச்சிங்கன்னா இல்லாததையும் முடிப்பாரு, இல்லை இதெல்லாம் நடக்காதுங்கிறத அவர் செஞ்சு முடிப்பார். அதனால அவர் மேல நம்பிக்கை இருங்க. இந்த வசனத்துல சொன்ன மாதிரி அவரு உங்களை நல்லபடியா ஆசீர்வாதமா செழிப்பா நல்ல சமாதானமான இடத்துல உங்களை நல்லபடியா வைப்பாரு. இதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. இதே மாதிரி பைபிளோட வசனம் புரியல, அர்த்தம் புரியல, உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு, இல்லை கேள்வி வேற இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆமேன்.